யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1974வது வருடம் வெளிவந்த படங்களில் எது அதிக நாள் ஓடியது? உரிமை குரலா, தங்கப்பதக்கமா? இதை பார்க்கலாம். இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். உரிமை குரல் வந்து 1974 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளிவந்து வெற்றி நடை போட்டது. உரிமை குரல் வந்து திரையிட்ட அனைத்து தியேட்டர்களையுமே 50 நாளை தாண்டி ஓடிச்சு. அது மட்டுமல்ல, பல ஊர்களில் 2 ஊர்களில் வெள்ளி விழா, திருநெல்வேலியில் 180, மதுரையில் 200 நாள் ஓடி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியது. அது மாதிரி தமிழகம் முழுவதும் 12 திரையரங்குகளில் 100 நாட்களை தாண்டியது. சென்னையில் ஓடியின் மகாராணி, உமா, நூர்ஜஹான், மதுரை சினிப்பிரியா, நெல்லை லட்சுமி, ஈரோடு ராயல், கோவை கீதாலயா, சேலம் சங்கம், திருச்சி வெலிங்டன் ஆகிய ஊர்களில் 100 நாட்களை தாண்டியும் அதற்கு மேலும் ஓடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் அதையும் 50 நாட்கள் தாண்டி ஓடின ஊர் 50 ஊருக்கு மேலே. தஞ்சாவூர், குடந்தை, மாயவரம், பட்டுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல், நாகர்கோவில், தூத்துக்குடி, பாலகிருஷ்ணா, திருப்பூர், பொள்ளாச்சி ஆகிய ஊர்கள்லேயும் 50 நாளை தாண்டி 70-80 நாள் வரைக்கும் ஓடிச்சு. தூத்துக்குடியில் இந்த படம் வந்து 68 நாள், ஆனால் வசூல் வந்து 1,68,000. உலகம் சுற்று வாலிபனுக்கும் இதுவும் கொஞ்சம் தான் கம்மி. கொஞ்சம் விட்டால் உலகம் சுற்றுலையும் தாண்டி இருக்கும். விருதுநகர், வேலூர், சிதம்பரம், கடலூர், நாமக்கல், ஆத்தூர், பாண்டிச்சேரி, பெங்களூர் ஆக மொத்தம் 30 தேட்டரில் 2,781 நாள் தாண்டி ஓடிச்சு. தூத்துக்குடிக்கு பக்கத்தில் உள்ள கிராமமான ஆறுமுனேரி தங்கத்தில் 42 நாள் தொடர்ந்து ஓடிச்சு. இது வந்து ஒரு பெரிய சாதனை. அந்த ஊரில் 2 வாரத்துக்கு மேலே படமே ஓடாது, ஒரு வாரமே ஓடாது. செய்யாறு, ஆற்காடு, குடியாத்தம், கோபி, தென்காசி, கோவில்பட்டி, தருமபுரி, துறையூர், திருவள்ளூர், திண்டிவனம் ஆகிய ஊர்களையும் 50 நாட்களை தாண்டி ஓடி ஒரு பெரிய சாதனை செஞ்சுது. அதே நேரத்தில் ஆறுமுனேரி தங்கத்தில் வெளியான தங்கப்பதக்கம் 2 வாரம் கூட ஓடலை. அந்த அளவுக்கு வந்து தங்கப்பதக்கம் வந்து பெரிய வெற்றி ஒன்றும் அடையலை. கிராமங்களில் அந்த படம் வெற்றி அடையலை. கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, அம்பை, சித்தூர், தேனி, சாலைப்புதூர், பன்ருட்டி, திருப்பத்தூர், பவானி, மன்னார்குடி ஆகிய ஊர்களையும் சேர்ந்து 3,900 நாட்கள் தாண்டி இருக்குது. எல்லாமே 50 நாள் தாண்டி ஓடின ஊர். தூத்துக்குடியில் தங்கப்பதக்கம் வந்து 50 நாள் கூட ஓடலை, வெறும் 41 நாள் தான் ஓடிச்சு. ஆனால் ஏ சென்டரில் தான் அந்த படம் ஓரளவு ஓடிருக்கு. காரைக்கால், திருச்செங்கோடு, கொடுமுடி, விருத்தாச்சலம், ஆரணி, திருத்தணி, மதுரை, சாந்தி எல்லாம் சேர்ந்து 4,250 நாள் மொத்தம். இதை விடவும் நிறைய ஊரில் ஓடிருக்கு. அந்த விவரங்கள் நமக்கு கிடைக்கல. ஆனாலும் வந்து அது ஒரு மகத்தான வெற்றி படம். ஆனால் தங்கப்பதக்கத்தை எடுத்துக்கோங்க. தங்கப்பதக்கம் வந்து சென்னையில் சாந்தி, கிரவுண்ட் புவனேஸ்வரி, திருச்சி பிரபாத் ஆகிய 4 தேட்டரில் வெளி விழா ஓட்டினாங்க. அதில் சாந்தி சொந்த தேட்டரு, கிரவுண்ட் புவனேஸ்வரி குத்து தேட்டரு, திருச்சி பிரபாத் பெரியண்ணன் தேட்டரு ஆக எல்லாமே அவங்க கைக்குள்ளே உள்ள தேட்டரில் வச்சு தான் ஓட்டியிருக்காங்க. இவ்வளோ ஓடினதில் மதுரையில் ஓட வேண்டாமா? மதுரையில் வந்து 134 நாள் தான் ஓடிச்சு தங்கப்பதக்கம். மதுரையில் 134 நாள், கோயம்புத்தூர்லேயும் 134 தான். ஆக மொத்தத்தில் வந்து ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு யூனிஃபார்மான ஒரு வெற்றி அடையலை. ஏ சென்டரில் கொஞ்சம் ஓடிருக்கு. பிசி வந்து படம் வந்து அவ்வளோ விசேஷமாக ஓடலை. தஞ்சாவூர் வரைக்கும் ஓடிருக்கு 100 நாள் 10 தேட்டரில், அவ்வளோதான். அதில் வந்து சேலம்லாம் 148, வேலூரில் 106, திருநெல்வேலியில் 100 நாள் ஓடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. வசூல் பார்த்திங்கன்னா 2 லட்சத்தி சொச்சம் தான், 2,40,000. ஆனால் உலகம் சுற்றுலா வந்து 3,15,000க்கு மேலே வந்துச்சு அந்த நேரத்தில். ஆக பார்த்திங்கன்னா அடுத்தது குடந்தை, ஈரோடு, பெங்களூரு, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் ஆகிய ஊர்கள்லேயும் 50 நாள் 100 நாள் வரைக்கும். ஆமாம், 100 நாள் வந்து பெங்களூர்லாம் சேர்த்தா 14 தேட்டர் கிட்டத்தட்ட வருது 100 நாள். நிறைய ஊர்களில் ஓரளவு அந்த 30 அந்த ரேஞ்சு தான். அவரோட இது வந்து 30 தேட்டருக்கு மேலே ஓடாது. அதுக்கு மேலேன்னா அவங்களுக்கு வந்து கிராமங்கள்லாம் ஓடினா தான் வந்து நிறைய தேட்டர் வரும். ஆனால் கிராமங்களில் அவர் படம் வந்து அவ்வளோ தூரம் பிக்கப் ஆகாது. நாகர்கோவில், மாயவரம், கரூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தருமபுரி, ஆத்தூர், திண்டுக்கல், பழனி, விருதுநகர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 30 தேட்டரில் 2,724 நாள் ஓடி இருக்குது. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 37 தேட்டரு ஓடிச்சு. எல்லாம் சேர்த்தாச்சுன்னா வந்து உங்களுக்கு 3,000 நாள் வருது. ஆனால் உரிமை குரல் 4,000த்தையும் தாண்டிச்சு. 3,000 நாள்னால் பாருங்களேன். அடுத்தது காரைக்குடி, பொள்ளாச்சி, திருப்பூர், ஊட்டி, பாலக்காடு, திருச்சூர், ஆலப்புழா எல்லாம் சேர்ந்து 3,081 நாள். அதுக்கப்புறம் வந்து கிராமங்களில் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அடையலை இந்த படம். ஏதோ ஓரளவு 1 வாரம் 2 வாரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடிச்சு. ஆனால் மறுவெளியீடும் ரொம்ப ஒன்றும் கிடையாது இந்த படத்துக்கான. சரி நேயர்களே, அடுத்த நேரில் வேறு ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.